வணக்கம். சேலம் மாடர்ன் தியேட்டருக்கு வந்த மாடர்ன் பிரச்சனை. அது என்ன அப்படி ஒரு பெரிய பிரச்சனை? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 45 ஆண்டுகளுக்கு மேலாக மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்து சேலத்தில இயங்கிக்கிட்டு இருந்தது. அந்த தியேட்டர் வந்து அந்த ஸ்டுடியோனுடைய உரிமையாளர் டி.ஆர். சுந்தரம் அவர்கள் 1935ஆம் ஆண்டு மாடர்ன் தியேட்டர் லிமிடெட் அப்படிங்கிற பேரில் ஒரு ஸ்டுடியோ வந்து ஆரம்பித்தார். அந்த ஸ்டுடியோவில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 படங்களுக்கு மேலே வந்து அந்த ஸ்டுடியோவில் இருந்து தயாரிக்கப்பட்டு ஒரு தயாரிப்பு நிறுவனமாக மாபெரும் நிறுவனமாக மாடர்ன் தியேட்டர் வந்து இருந்திருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பல மொழிகள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி படங்கள் தான் நிறைய படங்கள் வந்து அந்த ஸ்டுடியோ அந்த நிறுவனத்தின் சார்பாக தயாரிக்கப்பட்டது. ஆங்கில படங்கள் கூட எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து சொல்லப்படுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46 ஆண்டுகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட 1935 மாடர்ன் தியேட்டரை நிறுவி கிட்டத்தட்ட 1982 வரைக்கும் கிட்டத்தட்ட 46 ஆண்டுகளுக்கு மேலாக மாடர்ன் தியேட்டர் வந்து இயங்கி இருக்குது. அந்த மாடர்ன் தியேட்டரில் தான் பழம்பெரும் நடிகர்கள்லாம் அதில் நடிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாம் இது போன்ற மாபெரும் நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து அந்த தியேட்டரில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, பணிபுரிஞ்சிருக்கிறாங்க. அந்த தியேட்டர்லேருந்து வரக்கூடிய அதாவது அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து வர படங்கள் தான் நிறைய படங்கள் வெளியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மாபெரும் ஒரு அடையாளமாக திகழக்கூடிய சேலத்தில் வந்து மாடர்ன் தியேட்டர் லிமிடெட் அப்படிங்கிற இடத்த வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளாகி இருக்கிறது. அது என்ன அப்படி ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, கடந்த மாதம், அதாவது கடந்த மாதம் சொல்ல முடியாது, பிப்ரவரி மாதம் என்று நினைக்கிறேன். பிப்ரவரி மாதம் வந்து தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சேலத்துக்கு ஒரு சுற்றுப்பயணம் போயிருந்தார். ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக சேலம் போயிருந்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வழியாக போகும்போது மாடர்ன் தியேட்டர் வழியாக போகும்போது அவருக்கு வந்து அந்த நினைவு தூண், அதாவது ஆர்ச்சி, மாடர்ன் தியேட்டருடைய முன்பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்ச்சி வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கண்ணில் படவே ஒரு நினைவு வந்து வந்தது அவருக்கு. இதில் தானே எங்களுடைய அப்பா வந்து சினிமா வாழ்க்கையை தொடங்கினார், இந்த இடத்துல தான் ஆரம்பிச்சுது. கலைஞர் கருணாநிதி அவர்கள், அதாவது அவருடைய அப்பா, இந்த இடத்துல தானே நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து அமைஞ்சது. இன்றைக்கி அரசியலில் கால் ஊன்றி இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம இருக்கிறதுக்கு அப்பா வந்து ஆரம்ப காலகட்டத்தில் உழைச்ச நிறுவனம் இந்த நிறுவனம் அப்படின்னு ஒரு ஒரு நினைவலைகள் அந்த இடத்த பார்த்த உடனே அவருக்கு வந்தது. அதனால் அவர் என்ன பண்ணார், கார்லேருந்து இறங்கி போய் அந்த ஆர்ச்சிக்கு முன்னாடி, மாடர்ன் தியேட்டருக்கு முன்னாடி, ஆர்ச்சிக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வச்சுக்கிட்டு ஒரு செல்ஃபி படம் ஒன்று எடுத்தார். அவருடைய ஆசைக்காகவும் ஒரு நினைவு சின்னத்தில் முன்னாடி நம்ம வந்து எடுக்கிறோமே அப்படிங்கிற ஒரு ஆசையில் ஒரு செல்ஃபி எடுத்தார். அந்த புகைப்படம் வந்து சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங்காக பேசப்பட்டது, வைரலாக போச்சு. தமிழக முதல்வர் வந்து மாடர்ன் தியேட்டருக்கு முன்னாடி, ஆர்ச்சிக்கு முன்னாடி இருந்து ஒரு செல்ஃபி எடுக்கிற ஒரு ஸ்டில் வந்து இப்படின்னு ஒரு செல்ஃபி வந்து எடுத்திருப்பார். அந்த புகைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டை கொடுத்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சில நாட்கள் கூட சொல்லலாம், சில வாரங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, சேலம் மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணார், அந்த இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் தியேட்டருடைய அந்த இடத்தினுடைய உரிமையாளரை கூப்பிட்டு இது போல் தமிழக முதலமைச்சர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த இடத்த வந்து கேட்குறாங்க, இந்த இடத்துல வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வந்து ஒரு சிலை வந்து வைக்கணும் அப்படின்றதுனால இன்றைக்கி இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய முதல்வர் வந்து இந்த இடத்த கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த இடத்தினுடைய உரிமையாளரை வந்து கேட்டதாக சொல்லப்படுது. அவர் என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு, இப்போ இருக்கக்கூடிய உரிமையாளர் என்ன பண்ணியிருக்காரு, இல்லைங்க இது வந்து எனக்கு தேவைப்படுது, இதில் நான் பல்வேறு நினைவு சின்னங்களை எழுப்ப போகிறேன், இதில் வந்து நிறைய கலைஞர்கள் நிறைய பேர் இதில் இருந்த இடம், இதில் ஒர்க் பண்ண இடம், நான் ஒரு மியூசியம் மாதிரி ஒரு பெரிய அளவில் நான் வந்து கொண்டு வரலான் இருக்கிறேன், அதனால் இந்த இடம் வந்து கொடுக்குறதா இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாளர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதன் பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, அப்போ தான் அந்த விஷயம் வந்து பூதாகாரமாக வெடிக்க ஆரம்பிக்குது. திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, நெடுஞ்சாலைத்துறை, அதாவது சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை வந்து அந்த இடத்துல வந்து சர்வே பண்ணுறதுக்கு வந்து வந்திருக்கிறாங்க. ஆட்சிக்கு முன்னாடி லைன் பண்ணி அந்த இடத்த எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்னு கணக்கெடுக்க வந்திருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தினுடைய நெடுஞ்சாலைத்துறை வந்து அளவெடுக்கிறாங்க. காரணம் என்னென்னா, ரோடு விரிவாக்கம் பண்ணணும், ரோடு வந்து சின்னதாக இருக்குது, மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து ரொம்ப குறுகலாக இருக்குது, அதனால் வந்து மக்கள் போக்குவரத்துக்காக நாங்கள் வந்து ரோடை வந்து விரிவு பண்ணணும், அதனால் வந்து இந்த மாடர்ன் தியேட்டருடைய அந்த நுழைவு, அந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச்சிங்கிறது நெடுஞ்சாலைத்துறையினுடைய இடத்துல இருக்குது, அதனால் அங்கே இதை வந்து அகற்றணும், மக்கள் பயன்பாட்டுக்காக நாங்கள் ரோடு வந்து விரிவாக்கம் பண்ணணும்,
அதனால் அப்படின்னு இந்த இடத்த வந்து சர்வே பண்ணுறதுக்காக நெடுஞ்சாலைத்துறையினர் வந்து அந்த சர்வே பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. இதை பார்த்த அந்த இடத்தினுடைய உரிமையாளருக்கு வந்து ஒரே யோசனை, இது என்னடா இது திடீர்னு வந்து யாரோ வராங்க, அளவெடுக்கிறாங்க, போகிறாங்க, இது என்ன அது அப்படின்னு அவருக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. அப்படின்னு என்ன பண்ணாருன்னா, இப்போ ஒரு ஒரு நாள் வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதுக்கப்புறம் ஒரு பிரஸ் மீட் செய்தியாளரை கூப்பிட்டு ஒரு பிரஸ் மீட் குடுக்குறாரு. இந்த மாரி என்னுடைய இடத்த வந்து அபகரிக்கிறதுக்காக பார்க்குறாங்க. நான் வந்து என் இடத்த வந்து நான் குடுக்குறதா இல்ல. எனக்கு குடுக்க விருப்பம் இல்ல. இந்த இடத்துல வந்து நான் நெறைய மியூசியம் மாரி பண்ணலான்னு இருக்கிறேன். ஒரு நினைவு சின்னமா, நினைவு இடமா இத நான் மாத்தலான்னு இருக்கிறேன். அதனால இந்த இடத்த குடுக்க விரும்பல. இது யாராரோ வந்து அளவெடுக்கிறாங்க, போறாங்க, வராங்க. ஒரு மிரட்டல் வருது. எனக்கு வந்து என் மனைவி, என் குடும்பம் எல்லாம் பயப்படுறோம் நாங்க. இது வேறு மாதிரியான அச்சுறுத்தலெல்லாம் எங்களுக்கு வருது. அதனால் இது வந்து நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து போதுமான பாதுகாப்பு எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு செய்தியாளர் மத்தியில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து அந்த இடத்தினுடைய உரிமையாளர் வந்து பேசுகிறார். ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் மாடர்னாக புதுசு புதுசாக வெளியே வந்துட்டு இருக்குது. மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டாக பேசப்படுற இந்த பிரச்சனை வந்து உடனே வந்து அமைச்சர் ஏவா வேல் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அப்படி என்னன்னா இது வந்து ஆமாங்க, நாங்கள் வந்து கலைஞனுடைய சிலையை வந்து அந்த இடத்துல வைக்கிறது எங்களுக்கு ஐடியா எல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்கள் யாரும் உங்களை அப்படி அந்த கலைஞரனுடைய சிலையை வைக்கிறதுக்காகத்தான் இந்த இடத்த கேட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் பொய்யான தகவல். நாங்கள் அதுக்காக கேட்கல. கலைஞருடைய சிலையை நாங்கள் வைக்கல. ஆனால் வந்து இந்த இடம் வந்து இந்த ஆர்ச்சி வந்து மாடர்ன் தியேட்டருடைய முன்பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நெடுஞ்சாலைத்துறையில் அந்த கணக்கில் தான் வருது. அதனால் ரோடு விரிவாக்கத்துக்காக நெடுஞ்சாலைத்துறை கேட்டாங்கன்னா அதை நீங்கள் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு அவரு ஒரு அறிக்கை, அமைச்சர் ஏவா வேலு வந்து ஒரு அறிக்கை விட்டார். ஸோ இப்படியும் ஒரு பரபரப்பாக போய்கிட்டு இருக்கிற இந்த இந்த நிலையில் அண்ணாமலை, பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. ஏங்க இது என்னங்க இது, யாரோ ஒரு இடத்துல போயிட்டு யாரோ ஒரு இடத்துல வந்து நம்ம வாங்கி அதை வந்து அந்த இடத்துல தான் நம்ம இது போன்ற சிலைகள்லாம் நிறுவனமா? அப்படி ஒரு அவசியம் என்ன இருக்குது? மக்கள் பிரச்சனை எவ்வளோ இருக்குது, அந்த பிரச்சனையெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு யாரோ ஒரு இடத்துல போயிட்டு அவங்ககிட்டேருந்து கொடுக்காத ஒரு இடத்துல அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் அவங்ககிட்டேருந்து வாங்கி அந்த இடத்துல ஒரு சிலையை வைக்கணுங்கிற அவசியம் என்னங்க? இது மக்களுக்காக, மக்கள் நலன் சார்ந்த எத்தனையோ விஷயம் இருக்குது, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுக்காக போயிட்டு நல்ல விஷயங்கள் செய்கிறத விட்டுட்டு இந்த சிலை வைக்கிறேன், அதை வைக்கிறேன்னு சொல்லிட்டு மற்றவங்களுடைய இடத்த வந்து அபகரிக்கிறதுல என்னங்க நியாயம் இருக்குதுன்னு மாநில தலைவர் அண்ணாமலை வந்து அவர் ஒரு அறிக்கை விட்டார். ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது நெடுஞ்சாலைத்துறை வந்து திடீர்னு ஒரு ஆய்வு பண்ணுறதுக்கும் ஒரு கணக்கெடுக்கிறதுக்கும் ஏன் வரணும்? இதுக்கு முன்னாடி இவ்வளோ நாளாக இந்த இடம் இருந்தது, இத்தனை ஆண்டுகளாக இந்த இடம் இங்கே இருக்குது, இந்த ஆர்ச்சி இருக்குது, இந்த நினைவு தூண், இந்த சின்னம் இருக்குது. இந்த இடத்துல ஏன் இன்னைக்கு வந்து இப்போ வந்து ஒரு பரபரப்பை கிளப்புறாங்க? கடந்த பிப்ரவரி மாதம் முதலமைச்சர் வந்து ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்தார். அதன் பிறகு தான் இந்த பிரச்சனைகள் கிளம்பிச்சு. இந்த இடத்துல கலைஞருடைய சிலையை வந்து வைக்கணுங்கிற பிரச்சனை வந்து அப்போ தான் வந்தது. இதுக்கு முன்னாடி ஏன் நெடுஞ்சாலைத்துறை வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்து இந்த இடம் தேவைப்படுதுன்னு ஏன் அப்போ அப்ரோச் பண்ணல? அப்போ வந்திருந்தாங்கன்னா நான் கொடுத்துருக்கணும், கொடுக்கலையோ அது அப்புறப்பட்ட விஷயம். இந்த ஒரு இடத்துல வந்து கலைஞருடைய சிலையை வைக்கணுங்கிற கேட்டதுக்கு அப்புறம் நெடுஞ்சாலைத்துறை வந்து இந்த இடம் வந்து நெடுஞ்சாலைத்துறையின் கணக்கில் வருது, அதை நாங்கள் இந்த இடத்த வந்து நாங்கள் இடிக்க போகிறோம், இது வந்து நெடுஞ்சாலைத்துறைக்கு கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்றது இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய காரணம் என்ன? இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வந்து பரபரப்பாக பேசப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா சேலத்தில் அண்ணா பூங்காவில் பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய சிலையும் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவுடைய சிலையை வந்து அந்த பூங்காவில் வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 அடி இல்லை 4.5 அடி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த சிலையினுடைய அளவு. அதே பூங்காவில் பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதியுடைய சிலை வந்து மிகப்பெரிய அளவில் உயரமாக இருக்கும். அது கிட்டத்தட்ட 10-12 அடியில் இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க வச்சுட்டாங்க, அதாவது ஏடிஎம்கே வந்து எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் சிலை வச்சுருக்காங்க, அதனால் நம்ம தலைவர் கலைஞருடைய சிலையும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை விட கலைஞருடைய சிலை வந்து பெரிய அளவில் உயரமாக வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி என்ன பண்ணுவார், சரி உங்கள் ஆட்சியில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சில உயரமாக பெருசாக வச்சுட்டீங்க, நாங்கள் அடுத்த முறை ஆட்சியில் வரும்போது நாங்கள் வந்து எங்களுடைய தலைவர்களுக்கு வந்து நாங்கள் பெரிய அளவில் அதை விட பெரிய சிலையை நாங்கள் வைக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம், கண்டிப்பாக வைப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் நினைக்கிறதுக்கு தோணக்கூடிய வகையில் தான் இந்த செயல்பாடு இருக்கிறது. இப்போ இந்த மாடர்ன் தியேட்டர் விவகாரமும் அந்த மாதிரியான பிரச்சனைக்குரிய விவகாரமாக தான் மாறிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட யோசிக்கலாம், என்னடா அது
நம்மளும் சேலத்துக்காரர் தான், நம்மளும் இந்த மண்ணுக்காரர் தான், எனக்கும் இதில் உரிமை இருக்குது இல்லையா? நீங்கள் கலைஞருடைய சிலையை வச்சிங்கன்னா நானும் எங்களுடைய பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சிலையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய சிலையும் வந்து நாங்கள் வந்து இங்கே வைக்குவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வாய்ஸ் கூட இப்போ இவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும். அவர் வந்து எந்த அறிக்கையும் சொல்லலை, நாங்கள் சிலை வைக்க போகிறோன்னு எந்த அறிவிப்பும் கொடுக்கல. இருந்தாலும் யோசிப்பார் இல்லைங்களா? ஒரு அரசியல் ரீதியாக ஒரு மாநில அரசு வந்து இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு கட்சி தலைவனுடைய சிலையை நிறுவுறாங்க அப்படின்னா, அப்போ எங்கள் தலைவர் எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சிலையும் எம்ஜிஆர் அம்மாவனுடைய சிலையும் நாங்கள் ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வரதானே செய்யும். நீங்கள் இந்த ஆட்சியில் உங்கள் சிலையை நீங்கள் வச்சிங்கன்னா நாங்கள் அடுத்து வரக்கூடிய எங்கள் ஆட்சியில் கண்டிப்பாக நாங்கள் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கும் நாங்கள் இங்கே வந்து சிலையை வைப்போம் அப்படின்னு அவர் ஒரு நாளைக்கு உரிமை கொண்டாட வந்துட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உரிமை கொண்டாட வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கூட இப்போ போய்கிட்டு இருக்குது. மாடர்ன் தேட்டர்னுடைய பிரச்சனைகள் மாடனாக புதுசாக வந்துக்கிட்டு இருக்குது. இதற்கு விடிவு தீர்வு எப்படி, அந்த இடத்துடைய உரிமையாளருக்கு என்ன உரிமை கிடைக்க போகுது, அந்த இடத்த அவர் கொடுக்க விருப்பம் இல்லை, ஆனாலும் அந்த இடத்த வாங்கி இந்த இடத்துல சிலையை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து இந்த ஐடியா யார் கொடுத்தது? ஒருவேளை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த விவரம் தெரிஞ்சு தான் இந்த விஷயம் நடக்குதா, இல்லை வந்து எந்த மாதிரியான செயலில் இது ஈடுபட்டுருக்கிறாங்கங்கிறது புரியாமல் புதிராக இருக்குது. ஆனாலும் இந்த இடத்தினுடைய உரிமையாளருக்கு தினம் தினம் ஒரு அச்சத்தையும் ஒரு பய உணர்வையும் கொடுக்குதுன்னு அவர் செய்தியாளர் மத்தியிலே அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாடர்ன் தேட்டர் வந்து புகழ்பெற்ற ஒரு முன்னணி கலைஞர்கள், அதாவது தமிழ் திரையுலகத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த கலைஞர்களுடைய வேலை பார்த்த அந்த இடம் இன்னைக்கு நினைவு இடமா இருக்கிறது. அந்த இடத்த வந்து நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமாக இருக்குது. அதனால் இதை வந்து நான் அகற்றணும் அப்படிங்கிற நிலைப்பாடெல்லாம் இல்லாமல் அந்த இடம் அங்கே இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். ஒருவேளை கலைஞருடைய சிலை வந்து அங்கே வந்துச்சுன்னா ஏடிஎம்கேனுடைய எம்ஜிஆருடைய சிலையும் ஜெயலலிதாவுடைய சிலையும் நீங்கள் முன்பக்கம் வலது பக்கம் வச்சிங்கன்னா நாங்கள் இடது பக்கம் வச்சுப்போம், நீங்கள் இடது பக்கம் வச்சிங்கன்னா நாங்கள் வலது பக்கம் வச்சுப்போம் அப்படின்னு போட்டியெல்லாம் வருமா அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்குது. ஸோ அதனால் எடப்பாடி பழனிசாமி வந்து இது வந்து நான் ஒரு இந்த மண்ணுக்காரனான எங்களுக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு அவர் ஒரு உரிமை கொண்டாட வந்துடுவாரோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்கிறது, எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அவர் வரக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறோம். இந்த பிரச்சனை வந்து சுமூகமாக முடியணும்னு தான் எல்லாருடைய விருப்பம். அந்த மாடர்ன் தேட்டர், அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவனுடைய சின்னம், மாபெரும் முதல்வர்களுடைய சின்னம் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல வைக்கிறது நியாயமான விஷயம்தான். அதற்காக நம்ம வந்து ஒரு உரிய இடத்துல, மரியாதைக்குரிய இடத்துல, சரியான இடத்துல நம்ம அந்த சிலைகளை நிறுவி அந்த சிலைக்குண்டான மரியாதை நம்ம கொடுக்கறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் கலைஞர் வந்து அந்த மாடர்ன் தேட்டரில் வேலை செஞ்சுருக்கிறாரு, டிஆர் சுந்தரம் அவர்களுடைய நிறுவனத்தில் இருந்திருக்கிறாருன்றதுனால அவருக்கு ஒரு உரிமை இருக்குது. ஞாபகார்த்தமாக நம்ம கலைஞருடைய சிலையை வந்து நிறுவனம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நினச்சதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கிறது. இதற்கு என்ன தீர்வு, என்ன முடிவு, என்ன மாதிரியான நிலை இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.